அனைவருக்கும் வணக்கம். மாந்திரீக பூமி சேனல். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எதையும் செய்யும் மை. ஏற்கனவே ஒரு மை விஷயம் போட்டோம். அதை வந்து பல பேர் வாங்கி பலன் அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மை விஷயம் இன்னும் போட முடியல. இந்த மை பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வேரெல்லாம் வச்சுருப்போம். இந்த வேரெல்லாம் பார்த்தீங்கன்னா முறையாக காப்பு கட்டி எடுத்து, அதாவது இங்கேயெல்லாம் சராசரியாக இருக்கிற இடத்துல இருக்காது. இதெல்லாம் மலையில் வந்து ஒரு சில மலைகளை வந்து இந்த ஒரு சில மூலிகைகள் வந்து இருக்குது. ஆனால் இப்போ வந்து மலையில் போய் மூலிகை எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதெல்லாம் வனச்சக்கரத்துக்கு உட்பட்டு இருக்குது. ஏன்னா அதெல்லாம் ஒரு சில பேர்ட்ட அனுமதி வாங்கி அதை போய் சாவ நிவர்த்தி பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா இன்றைக்கி வந்து எதுவுமே இன்றைக்கி வந்து சராசரியாக பண்ண முடியாது. இந்த மை இந்த மூலிகைகளை வச்சு ஒரு சில மந்திர உச்சாடனம்லாம் பண்ணி இந்த மாதிரி கல்வத்தில் வந்து கல்வம் முதல் கொண்டு சாவ நிவர்த்தி பண்ணி தான் எதுவுமே பண்ணணும். இந்த மாதிரி மை வந்து அரைச்சி இப்போ நம்ம வந்து பூஜிக்கும் போது நம்ம சகல வித சக்தியும் நமக்கு ஒரு, ஏன்னா இன்றைக்கி மை விஷயத்தில் எல்லாமே நடக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஏன்னா இப்போ தொழில் நடக்கலை, ஜனவசியங்கும்போது இந்த ஜனவசிய மை வந்து நம்ம பயன்படுத்தி வைக்கலாம். அடுத்து வந்து கணவன் மனைவிக்கு வேணும்னாலும் இந்த வசிய மை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா கணவன் மனைவி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் வைக்கலாம். பிள்ளைங்களுக்கும் ஆனவனா சண்டை வந்து பிள்ளைங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்கனாலும் இந்த மை வச்சு நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தெய்வத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சகா மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சித்தி ஆகாது. சகா மந்திரம் சொல்லுவாங்க, சித்தி ஆகாது. அப்படிங்கும்போது இந்த மை வந்து நம்ம அதுக்கு உண்டான பூஜை பண்ணி நம்ம ஜபம் பண்ணும்போது இது உட்காந்து நம்ம நெத்தியில் திலகம் வச்சுக்கிட்டு நம்ம சொல்லும்போது அந்த தெய்வமாகப்பட்டது நமக்கு வந்து சித்தியாகும் அப்படின்னா அந்த மந்திர உச்சாரணம் பண்ணும்போது நமக்கு உடம்புல ஒரு வைப்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த மை வந்து அவ்வளோ சக்தி, ஏன்னா அந்த மூலிகை வந்து அவ்வளோ சக்தியாக பேசும். ஏன்னா என்றைக்குமே மூலிகைக்கு வந்து சக்தி அதிகம். நல்லா சொல்கிறேன் கேளுங்க, மூலிகைக்கு வந்து சக்தி அதிகம். ஏன்னா நம்ம ஒரு பூஜை பண்ணி ஒரு சக்கரை வரைஞ்சி பூஜை பண்ணும்போதும் கூட மை வைக்கணும். மை வச்சு பூஜை. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து மை வீடியோனா ஏகப்பட்டது எடுத்திங்கன்னா அதை அரைங்க இதை அரைங்க வெள்ளருக்கு எடுத்து அரைங்க அப்படி இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்குது. நான் அடுத்தவங்களை யாரும் வீடியோ போடுறவங்களே தப்பு சொல்லலை, தான் அவங்களுக்கு தெரிஞ்சே சொல்கிறாங்க. ஆனால் எதை பண்ணினாலும் அதில் ஒரு சில சக்தி வாய்ந்த மூலிகைகளை சேர்த்துனா மட்டும்தான் அந்த மை வந்து வேலை செய்யும். இல்லைன்னா கண்டிப்பாக வேலை செய்யாது. அது ஒரு விஷயம், நல்லா புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வசியம் பண்ணணும்னா அதுக்குண்டான பொருள் வந்து அதில் போட்டு நம்ம வந்து செஞ்சால் தான் பண்ண முடியும். இதில் வந்து இப்போ நீங்கள் இந்த மை வாங்கினீங்கன்னா வாங்கிட்டு போகிறவங்களுக்கு வந்து இது எல்லாமே சொல்லிடுவேன். இதை வந்து சேர்த்து பண்ணினீங்கன்னா அதோட வேலைகள் நடக்கும்னு கண்டிப்பாக அதில் வந்து சொல்லுவேன். ஏன்னா இப்போ இந்த வசியம் மெயினாக வந்து ஆண் பெண் வசியத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஏன்னா தவறான வழிக்கு யாருமே வந்து பூஜை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து தவறான வழிக்கு பண்ணினீங்கன்னா அதுக்கு உண்டான வந்து பிரச்சனைகள் வரும். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. முறையாக வந்து யார் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது பார்த்து பண்ணிக்கிங்க. ஏன்னா எல்லாமே ஓப்பனாக நம்ம சொல்ல முடியாது, பண்ணிக்கிங்க. ஆனால் வசியம் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் வசியம் ரெண்டுமே செய்யலாம். ஆண் பெண் வசிங்கும்போது அதுக்கு உண்டானதை நான் சொல்லி கொடுத்துருவேன். பெண் வசிங்கும்போது அதுக்கு உண்டானதையும் நான் சொல்லி கொடுத்துருவேன். ஏன்னா இன்றைக்கி ஏன்னா இப்போ தொழில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மை வச்சுருந்தா தான் வேலையே செய்யுது. ஏன்னா நாங்கள் வந்து பிரயோகம் பண்ணியே பார்த்துட்டோம். ஏன்னா மை வச்சுருந்தா தான் வேலையே செய்யுது. அதே மாதிரி இன்றைக்கி ஒரு தொழிலில் இருக்கிறாங்க, ஒரு ஆடு மாடு வியாபாரத்துக்கு போகிறவங்க முதல் கொண்டும் இந்த மை வச்சுட்டு போனாங்கன்னா அந்த சேல்ஸ் ஆகப்பட்டதும் ஆயிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மை வந்து பூஜை பண்ணி நம்ம வைக்கும்போது இது வந்து அப்படி வைக்கணுமா இப்படி இல்லை, எதுவுமே தேவையில்ல. சாமிக்கிட்ட வச்சு இது ஒரு படையல் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி போட்டு விநாயகர்கிட்ட வச்சு நீங்கள் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு கேட்கும். இப்போ நீங்கள் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவீங்க, மாந்திரிக சித்தி பண்ணுவீங்க. அப்படி சித்தி பண்ணும்போது இந்த மையை வந்து எந்த தெய்வத்துக்கு உட்பட்டு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த தெய்வத்தை முன்னாடி வச்சு நான் சொல்கிற மாதிரி பூஜை பண்ணி அந்த மையை வந்து நீங்கள் எடுத்து வச்சு பூஜை பண்ணி கொடுக்கும்போது அந்த சக்தி மந்திர சக்தியாகப்பட்டது உங்களுக்கு பல மடங்கு ஏறும். அப்போ அந்த தெய்வம் வந்து கனவுல வந்து தரிசனம் கொடுக்கும். ஏன்னா சித்தி முறை சீக்கிரம் இந்த மைக்கு அவ்வளோ பவர் இருக்கும். அதே மாதிரி இந்த மை வந்து யாருக்காவது உடம்புல வந்து அவங்கள வந்து நம்ம வசிப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் தேவையே இல்லை. அந்த மை வந்து பெற்ற பிள்ளைங்களை, அதான் பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், அந்த மையை வந்து லைட்டாக ஒரு வெத்தலையில் மடித்து அதில் கொஞ்சோண்டு மிளகு மாதிரி வச்சு அவங்களுக்கு தெரியாத மொத்தத்தில் மென்று முழுங்க மட்டும் சொல்லிடுங்க. ஒரு வைத்தியம் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க மென்று முழுங்கினாங்கன்னா அவங்க வந்து அந்த மை உள்ளே போயிட்டா அவங்க வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அவங்க கேட்பாங்க. இந்த பிரயோகம் யாருக்குனாலும் பண்ணலாம். இந்த மையோட ஏன்னா சகா மூலிகையை வந்து செஞ்சு வந்து எடுத்து, ஏன்னா இதில் வீடியோவில் காட்டிக்கிற போது சக்தி வாய்ந்த மூலிகை. இந்த மூலிகையை வச்சு நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது அந்த மைக்கு உண்டான சக்தி அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சது வந்து நடக்கலாம். ஆனால் தப்பான வழிக்கு யாரும் செஞ்சிடாதீங்க, நல்ல வழிக்கு மட்டும் செய்யுங்க. நல்லதை நினைக்கணும், நல்லதே நடக்கும். சரிங்களா? செய்யலாம். இந்த மை வந்து எல்லா விஷயமும் செய்யலாம். எதிரிங்களுக்கும் பண்ணலாம். எதிரிங்க ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்களா, எதிரிங்களுக்கும் பண்ணலாம்.
ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அதை நான் சொல்லிடுவேன் நேரில். நான் ஏன்னா இப்போ இந்த வீடியோலலாம் சொல்ல முடியாது. சொன்னால் தப்பான வழிக்கும் பயன்படுத்துவாங்க. எதிரிங்களுக்கும் பண்ணலாம். இப்போ எதிரிங்க ரொம்ப பிரச்சனை பண்ணுறான்னா அவனுக்கும் பண்ணலாம். ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எதிரிங்க இப்போ வந்து எதிரிங்கன்னா இப்போ ஒரு வந்து உக்கிரமான தெய்வத்தை கும்பிட்றீங்களா, எதிரிங்க பேரை வச்சு நான் இந்த மையை வந்து சொல்லுவேன். அந்த மாதிரி பிரயோகம் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு எதிரிங்க வந்து கண்டிப்பாக உங்களை கண்ணில் கண்டாவே எதிரி ஓடி போயிடுவான். என்னன்னே தெரியல. நம்ம உங்கள அப்படி வெளியிலேருந்து வரும்போது அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே வருவானுங்க. ஆனா கெட்டா வந்ததுமே போயிருவானுங்க. அந்த மாரி. ஏன்னா இந்த மை வந்து அவ்வளோ சக்தி. ஏன்னா இது வந்து அஷ்டகர்மமும் இந்த மை வந்து இதாகும். ஏன்னா அவ்வளோ ஒரு ஆக்டிவேட் பவரு. அதே மாரி வந்து இது வந்து அரைக்கக்கூடிய டைமு, அதோட மூலிகை, அதுக்குள்ளே சேர்த்தக்கூடிய பொருள். இது எல்லாமே வந்து அதிசக்தி வாய்ந்தது. இந்த மை யார் யாருக்கெல்லாம் வேணும், யார் யாரெல்லாம் வந்து ஏன்னா இது முறையா நெறைய பேர் பார்த்து பிரயோகம் பண்ணி, ஏற்கனவே அரைச்ச மையெல்லாம் இன்றைக்கெல்லாம் சேல்ஸ் ஆயிடுச்சு. எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து அது பிரயோகம் பண்ணியும் பார்த்துட்டாங்க. ஏன்னா கேட்குறவங்களுக்கு வந்து இந்த மை குடுக்க முடியாது. இது இந்த மாரி மை யார் யாருக்கெல்லாம் வேணும், ஏன்னா அது வந்து ஒரிஜினலா கேட்குறாங்க. கஷ்டப்படுறவங்க எல்லாம் ஒரிஜினலா கேட்குறாங்க. அந்த மாரி யார் யாருக்கெல்லாம் இந்த மை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த மை வந்து எப்படி என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் குடுக்க முடியாது. இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க பார்ப்போம். ஏதாவது குடுக்க முடிகிற வாய்ப்பு இருந்ததுன்னா பார்ப்போம். ஏன்னா வந்து இது அரைக்கிறதே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அது வந்து பார்த்தீங்கன்னா, பெருசாலாம் அரைக்க முடியாது. எவ்வளோ தான் அரைச்சு பஸ்மமாக்கி அரைச்சாலும் கொஞ்சமா தான் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா வந்து இந்த டைம் வந்து கார்த்திகை மார்கழிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேலைகள் அதிகமா இருந்தனால இந்த வீடியோ போட முடியல. அரைக்க முடியல. இப்போ தான் நான் போடுறோம். இந்த மை யார் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்கெல்லாம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணிக்கலாம். சரிங்களா? நல்ல வேலைக்கு மட்டும் பயன்படுத்துங்க. எல்லாம் நல்லதே நினைப்போம். நல்லதே நடக்கட்டும். சிவாய நம! திருச்சிற்றம்பலம்.